காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நாளைக்கு வந்து மகா சிவராத்திரி இல்லை. இந்த மகா சிவராத்திரின் போது நாங்கள் வந்து அந்த கோயம்புத்தூர் ஈசாக்கு போயிருந்தோம். எப்படியும் 2 வருஷம் இருக்கும் நாங்கள். ஆமாம், அதுதான் ஞாபகம் வருது. ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் நான் பார்த்த பெரிய சிவனுடைய ஸ்டாச்சு சிலை வந்து அதுதான். வெறும் அந்த தலை வரைக்கும் இருக்கும், நல்லாயிருக்கும். அது எதாச்சும் தான் திடீர்னு பிளான் போட்டு கிளம்புனோம். நைட்டு செங்கல்பட்டில் 11:15 இந்த கோவை எக்ஸ்பிரஸ் ஏதோ சம்திங் ஏறணும். அது மார்னிங் போயிடுதுங்க. ஆனால் கோயம்புத்தூர் ஸ்டேஷனில் இறங்கிட்டு அந்த ஈசா மையத்துக்கு நாங்கள் அங்கே கேப் புக் பண்ணியிருந்தோம், கார் மாதிரி. அதனால் அவங்களே கூப்பிட்டு போனாங்க. அந்த காரில் போகிறதே எனக்கு 1/2 மணி நேரம், எப்படியும் 40 நிமிஷம் கிட்ட ஆகிப்போச்சு. அப்போ வந்து சீசனும் இல்லை, ஓரளவு கூட்டம் இருந்தது, அவ்வளோதான் அப்படின்னு சரின்னு போனோம். ஆனால் ரொம்ப ரிமோட் ஏரியா, எப்படியும் 10 கிலோமீட்டர் மேலே இருக்கும். 10லேருந்து 14-15 கிலோமீட்டர் வருதுங்க. சரியான ரிமோட் ஏரியா அது. எங்கேயும் அதாவது வழியெல்லாம் காட்டேஜ் இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு பெரிய பெரிய விஐபியில் ஏன்னா கேட்டால் கிடைக்குமா என்ன எனக்கு தெரில, ஐடியா தெரில. ஏன்னா போயிட்டு அந்த நேராக இறங்கி வண்டியில் ஏறி நேராக அந்த ஈசா மையம் தான் போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதை பார்த்தோன்னா ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அது போகும்போதே நம்ம ரொம்ப லாங்லேருந்து பார்க்கும்போது அந்த சிவன் வந்து நம்மளை அப்படியே கவர் பண்ணுறாரு, அப்படி கூப்பிட்றாம ஒரு இமேஜின் வைங்களேன், அது மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. சரின்னு அதுக்கிட்ட போய் அதை பார்த்தோம். அங்கே தியான மண்டபம் இருக்குது. அங்கேயும் அதாவது எல்லாம் ஃப்ரீயாக வளர்த்தலாம், எல்லாம் போகலாம் வரலான்னு, எதுவும் சத்தமாக பேசக்கூடாது அப்படின்றாங்க. தியான மண்டபம் இருக்குது. நாங்கள் அதெல்லாம் போனோம். அங்கே அந்த ஸ்டாச்சுக்கிட்ட ஃபோட்டோலாம் எடுத்துனோம். அப்போ தான் அந்த ஏரியா பார்த்தோம். ரொம்ப பெரிய ஏரியா. இதோ நாளைக்கு நடக்க போகுது பாருங்கள். அந்த ஈசா மையத்தில் அந்த மியூசிக் ப்ரோக்ராம் நடக்கும், டான்ஸ் ப்ரோக்ராம். நம்ம டெவோட்டிஸ்லாம் இருப்பாங்க, பக்த கோடிகள் இவங்களாம் இருப்பாங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. எனக்கு அதில் என்ன பிடிச்சதுன்னா எல்லாமே இருக்குது. மெயின் வந்து இந்த டாய்லெட் வசதி அதெல்லாம் கூட நல்லா கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி நாங்கள் போகும்போது இறங்கி உடனே போனோன்றனால போயிட்டோம். வழியில் எங்கேயும் டிஃபன் சாப்பிடாமல் அதெல்லாம் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அப்படியே வந்து அங்கே ஒரு ஹோட்டல் மாதிரி நடத்துகிறாங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் நினைக்கிறேன், ஏன்னா ப்ரைஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும் பொழுதுன்னு ஒன்றும் இல்லை, எல்லாமே நார்மல் ப்ரைஸ் தான், எல்லாமே கிடைக்குது. நம்ம நினச்சோம் சரி ஏதோ ஒரு லிமிட்டெடு ஒரு டிஃபன் வச்சுருவான்னு பார்த்தோம். நீங்கள் என்ன கேட்குறோம் ரெடி பண்ணுறாங்க. அதாவது டோக்கன் போட்டு ஆர்டர் பண்ணிடணும். உங்கள் டேபிள் எங்கன்னு அவங்களே பார்த்துக்குறாங்க. அது ரெடியானவுடனே அவங்களே அந்த மைக்கில் ஒரு பெல் அதாவது சிக்னல் மாதிரி கொடுக்குறாங்க. டோக்கன் நம்பர் 5 யாருங்கன்னா நம்ம கீழே தான் டோக்கன் இருக்குது. உடனே 5னா நம்ம போயிட்டு அங்கே செல்ஃப் சர்வீஸ் தான். அதாவது க்ளீன் பண்ணுறது மட்டும் அவங்க பண்ணிடுறாங்க. நம்மளே தான் அங்கே போய்ட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும். டீ, காஃபி, ஐஸ்கிரீம் எல்லாமே கிடைக்குதுங்க. நம்ம பசங்களுக்கு தேவையானது. திடீர்னு நம்ம ஃப்ரைட் ரைஸ் வேணும், என்வி மட்டும் கிடையாதுங்க, ஒன்லி ஃபார் வெஜிடேரியன். அது கிடைக்குது. எல்லாமே கூல்ட்ரிங்க்ஸ் வந்து ஐஸ்கிரீம் வந்து எல்லாமே இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி கூட ஒரு கோயில் ஒன்று இருக்குது. நாங்கள் போகிற நேரத்துக்கு கொஞ்சம் நல்லா திடீர்னு மழை வந்துச்சு. ஆனால் அந்த கோயில் உள்ள போகலை. அதேமாதிரி டைம் ஆகிடுச்சு. ஏன்னா அதை முடிச்சுட்டு நாங்கள் இன்னும் சேலம், பொள்ளாச்சி, அந்த ஊட்டி போகிற பிளான் இருந்ததா, அதுக்காக அதை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். ஆனால் அங்கே ஒரு மிஸ் பண்ணாதீங்க, போனீங்கன்னா அங்கே வந்து இந்த குதிரை வண்டி மாதிரி ஒன்று வச்சு ஓட்டுறாங்க. மாட்டு வண்டி அது மாட்டு வண்டி ரெண்டுமே இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரக்கு மாதிரி வச்சுட்டு அது ரன்னிங்லேயே ஏறலாம் இறங்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. அதை என்ஜாய் பண்ணுங்கள். அது ஒன்றும் இல்லை, ஃபார் 5 rupees தான் நம்ம கேட்குறாங்க. அதாவது அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் அட்டந்து விடுறதுக்கு. அது ரொம்ப நல்லாயிருக்கு. அது பாருங்கள். அந்த ஸ்டாச்சு மட்டும் சுற்றி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் என்ன ஒன்று நாங்கள் போக பார்த்தா அந்த காது ஓரத்தில் இந்த தேன் கூடு கட்டின மாதிரி இருந்தது. இன்றைக்கி பார்த்தா அந்த ஃபுல்லாக தண்ணி வாட்டரை அடிக்கிறாங்க. ஃபோர்ஸாக அடித்து அதெல்லாம் க்ளீன் பண்ணாங்க நினைக்கிறேன். மற்றபடி அவ்வளோ டிஸ்டன்ஸில் போய் எப்படி தேன் கூடு கட்டிதுன்னு தெரில. எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, நல்லாயிருக்கும். இன்னும் நைட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் எஃபெக்டாக நல்லாயிருக்கு. நாளைக்கு அதாவது நல்ல ஹெவி ரெக்கமெண்டேஷனாக தான் நம்மளால் போக முடியும். கும்பலில் போய் மாட்டிக்காதீங்க, சாதாரணமாக முடியாது. நல்ல கூட்டம் இருக்கும். ஏன்னா விஐபிஸ்லாம் நாளைக்கு தான் வருவாங்க. எல்லாம் நாளைக்கு ஃபுல்லாக ஜெகஜோதியாக இருக்கும். அதான் விஷயம். அதான் அது சொல்லணும் தான். நான் போயிட்டு வந்துட்டேன். எப்படியும் 2 years இருக்குன்னு வைங்களேன். அதுதான் ஓகேங்களா. இப்போ அந்த டாய்லெட்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே அந்த ரெஸ்ட் ரூம் சொல்லுவோம். அதை கூட நம்ம எப்படி சொல்லணுன்றது ஒரு பேர் இருக்குது. அதெல்லாம் இப்போ நம்ம பொதுவாக அந்த டாய்லெட் வந்து நம்ம பழங்காலத்தில்
நம்ம முன்னோர்கள் கிராமத்தில் இருக்கும்போது என்னது கொள்ளைக்குன்னுவான். நான் அப்பா எங்கப்பா நான் கொள்ளைக்கு போயிருக்காருன்னா அது அதிகமான வேர்டு இல்லை. அந்த கொல்லைப்புறம்ன்றது தான் முன்ன வீடு இருக்கும். கொல்லைப்புறம்ன்றது வயல். அப்போல்லாம் டாய்லெட்டுக்கு தனி ரூம்லாம் எப்போவுமே எங்கேயுமே கட்டினது கிடையாது. அதுக்காக அந்த கொல்லைப்புறன்றதுக்காக கொல்லைக்குன்னுவாங்க. அது அப்புறம் அது கொஞ்சம் நல்லா இல்லையன்ட்டு கொஞ்சம் ரூம் மாதிரி கட்டினாங்க. அந்த ரூம் வச்சுட்டு கக்கூஸ்னு வச்சாங்க. எங்கே போயிருக்காங்க அது வந்து அதுவும் கொஞ்சம் பேட் நேம் மாதிரி. அது ஜென்ரலாக தான் இருக்கும். எங்கே போயிட கக்கூஸ் போயிட்டு வர பாருவான். அது போக போக அது ஒரு மாதிரி ஆக்கோடு, அதாவது ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னா அதை விட்டு டாய்லெட்னு தந்துட்டாங்க. டாய்லெட்டும் தந்தாங்க. சரி, இப்போ அதுக்கும் பேர் மாறிடுச்சுங்க. பொதுவாக இப்போ நம்ம டாய்லெட் சொன்னோம்ல, இப்போ நம்ம ஒரு மாலுக்கு போகிறோன்னு வைங்களேன், பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே மால் இல்லை பப்ளிக் பிளேஸில் போனால் நீங்கள் டாய்லெட்னு கேட்டினா ஒரு மாதிரி சிங்க் ஆவாங்க. அங்கே போனீங்கன்னா மாலில் போய்ட்டு இப்போது யாருன்னா கேட்கணும், ஏன்னா அது எங்கே இருக்குதுன்னு தெரியாது. இப்போ இங்கே ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அது நம்மளுக்கு ரொம்ப மரியாதையாக தான் ரெஸ்ட் ரூம் அங்கே போகணும். 4 பேர் கேட்டால் கூட சொல்லலாம், என்ன எங்கே காணும் திடீர்னு போயிட்டியே, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன்ப்பா. அப்படியா, எங்கே இருக்க ஒரு அவனும் போவான். ஸோ ரெஸ்ட் ரூம்ன்றது ஒரு நல்ல நாகரிகமான வேர்ட் ஆயிடுச்சு. அதே ஒரு ஆஃபீஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற இடம், இப்போது ஒரு நல்ல பெரிய ஆஃபீஸில் போகிறீங்கன்னா அங்கே போய்ட்டு ரெஸ்ட் ரூம் கேட்டால் அது பேருக்கு அது கிடையாது. அங்கே போனீங்கன்னா வாஷ்ரூம் கேட்கணும். இப்போ ஒரு ஆஃபீஸில் போய்ட்டு ரெஸ்ட் ரூம் வேணால் என்னடா ஆஃபீஸில் வந்து ரெஸ்ட் ரூம் கேட்குறேன் ஒரு மாதிரி நினைப்பாங்க. ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறோம், அந்த டைமில் நம்மளுக்கு அப்படி வந்துச்சு ஒன்றுக்கு வந்துச்சுங்களேன், அந்த டைமில் என்ன பண்ணால் வாஷ்ரூம்னு கேட்டால் அது ஒரு மரியாதை இருக்கும். எங்கேப்பா அவர் காணும் பேசிட்டே இருந்த காணும் என்ன, இல்லை சார் வாஷ்ரூம் போயிருக்கார், அப்படி அரைக்கு அப்படின்னாங்க. அதே ஒரு ஹோட்டலோ ஒரு பவுச் அட்டாச்மெண்ட்டு, அதாவது ரெஸ்டாரண்ட், ஒரு ஹோட்டலு இல்லை பெரிய ரெஸ்டாரண்ட், இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அப்படின்னு போனீங்கன்னா அங்கே என்ன இருக்கும்னா வாஷ்ரூமும் கிடையாது, ரெஸ்ட் ரூமும் கிடையாது. அங்கே லேடிஸ் ரூம் தான் கேட்கணும், இல்லைன்னா பவுடர் ரூம்னு கேட்கணும், இல்லை ஜென்ட்ஸ் ரூம்னு கேட்கணும். ஜென்ட்ஸ் ரூம் கேட்கணும், இல்லை மென்ஸ் ரூம் இப்படி கேட்கணும். அங்கே எப்படி மாறுது பாருங்கள் அப்படின்னு. அதே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம்னா, நீங்கள் வீட்டில் வந்து என்ன வாஷ்ரூம் எங்கன்னு கேட்டால் நம்மளும் முழிப்போம், ஏதோ வாஷ்ரூமா அங்கே போய் சோப்பு வச்சு பாத்ரூமில் கழுவிக்கப்போ அப்படின்னாங்க. வீட்டுக்கு வந்துட்டால் அது பேர் பாத்ரூம் ஆகிடும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம பாத்ரூம் வந்து எப்படி வேணால் வச்சுக்கலாம், டாய்லெட்டும் வச்சுக்கலாம், பாத்ரூம் அப்படின்னு. அதே இது ஃப்ளைட்டில் போகிறீங்க என்ன நம்ம அதை தான் ஏன் ஃப்ளைட்டில் போகக்கூடாது, நம்ம போவோம். நானும் போயிருக்கேன், அது மாதிரி போக முடியாதான் நினச்சோம். அதெல்லாம் ஒரு டைம் வந்துச்சு தப்புன்னு அது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் டிக்கெட்லாம் கிடையாது. கரெக்டாக அந்த சீசனுக்கு முன்னே நம்ம எடுத்துட்டோன்னா நார்மல் ரேட் தாங்க. அந்த சீசன் நெக்க மூமெண்ட் எடுத்தால் தான் 5000 டிக்கெட் வந்து 15000 நீங்கள் நெக்கா மூமெண்ட் போனால் 5 ரூபாவில் முடிச்சிடலாம். நான் அது மாதிரி தான் சீரடியெல்லாம் போய் வந்திருக்கேன். அதனால் ஃப்ளைட்டில் போய்ட்டு எனக்கு பாத்ரூம் கொடுங்க, ரெஸ்ட் ரூம் கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. அங்கே போனால் லேவரேட்டுன்னு கேட்கணும் ஃப்ளைட்டில். என்ன அதே மாதிரி நம்ம கப்பலில் போகிறோம். இப்போ கப்பல் எங்கே போகுதுன்னா அந்தமான் விட போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. அந்தமான் இப்போ கூட போகுது, அது ரேராக இருக்குது. அது மாதிரி கப்பலில் எங்கன்னா இப்போ கப்பலில் தான் இந்த லண்டன் அது மாதிரி சில பேர் இந்த கப்பலில் போகலாம் அப்படின்வாங்க. அது மாதிரி கப்பலில் ஸ்ரீலங்கா அதெல்லாம் கப்பலில் போகும்போது அங்கே என்னென்னு கேட்குன்னா ஹெட்டுன்னு கேட்கணும். கப்பலில் போய்ட்டு எனக்கு லேவரேட்டரி கொடுன்னா அவங்க முடிப்பாங்க. அதாவது அந்த லாங்குவேஜ் அது மாதிரி கேட்டால் சொல்லுவாங்க. அதை பற்றி என்ன நீ ஹெட்டுன்னு கேட்டால் தான் நான் அனுப்புவேன்னு சொல்ல முடியுமா? நான் அப்படிலாம் கிடையாது. அதே அமெரிக்காவில் ரொம்ப ஸ்டைலாக இருக்குது பாருங்கள். அமெரிக்காக்காரன் பாத்ரூம் கேட்க மாட்டான். ஏன்னா அவர் பெரிய இங்கிலீஷ்காரில் ஜான் அப்படின்னா தான் அவர் டாய்லெட்டு காமிப்பாரான். நான் அமெரிக்காவில் போய்ட்டு நான் ஜான் எங்கே போயிட்டா ஜானா ஓகே கோ அப்படின்மா. யூகேயில் லூ அப்படின்னு சொல்லுவாங்க, LOOன்னு கேட்கணுமா. இதெல்லாம் நம்மளுக்கு செட்டுப்படி ஆகாமா, செல்லுபடி ஆகாது. ஏன்பா கவுக்குது எங்கே இருக்குதுப்பா அப்படின்னு கேட்டு போகிறது தான் இருக்கும். அதனால் இது ஊருக்கு தகுந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாற்றினாலும் நம்மளும் கொஞ்சம் மாற்றி சொன்னால் தான் நல்லாயிருக்கும். இல்லை நான் இப்படி தான் இருப்பேன்னா அது ஒன்றும் இல்லை, 5 நிமிஷம் வேலை. இதுக்கு நம்ம பேரெல்லாம் மாற்றினா இருக்க முடியும். நமக்கு என்ன ஞாபகம் வருதோ டப்புன்னு ஏன்பா ரெஸ்ட் ரூம் எங்கே இருக்குது, பாத்ரூம் எங்கே இருக்குது, நான் டாய்லெட் போய்ட்டு வரேன்ப்பா, கக்கூஸ் போய்ட்டு வரேன் சொல்லிட்டு போகலாம். அதை பற்றி ஒன்றுமே கிடையாது. அதுதான் ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொன்று கூட பார்த்தேன், இந்த குரங்கு இருக்குதுல்ல, நம்ம சொல்கிறோம் குரங்குன்னு, அது வந்து ஆஞ்சநேயனுடைய அவதாரம்னு சொல்கிறாங்க. அது ஒரு குரங்கு வந்து எங்கன்னா இறந்துச்சுன்னா அது இறக்க போதுன்னு தெரிஞ்சாலே அதை தனிமைப்படுத்திக்கணும். அந்த குரங்கு வந்து மற்ற கும்பல்லேருந்து தனியாக வந்துடும்.
அதுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு மட்டும் அந்த பவர் இருக்குங்க குரங்குக்கு மட்டும். அதாவது நம்ம இனிமேல் இருக்க முடியாது, நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம இறக்க போகிறோம்னா அதை தனிமைப்படுத்தி தனியாக போயிட்டு இந்த கரையான்கள் இருக்குது பாருங்கள், அது மாதிரி இடத்துல போய்ட்டு அதுவே படுத்துருவான். இந்த எறும்புங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இல்லை, அதுக்கு இதுவே போய்ட்டு அந்த புதார மாதிரி உள்ளே போய் படுத்துடும். அதுக்கு தெரிஞ்சிடும் அது கரையான் சாப்பிட்டோம் அப்படின்னு. இல்லையா, சப்போஸ் அடிபட்டு இறந்துச்சுன்னா மற்ற குரங்குங்களாம் சேர்ந்து இதை எடுத்துன்னு போய் அங்கே போட்டுரும். மற்றபடி நம்ம எதேச்சியாக பார்ப்போம், ரோட்டில் அடிபட்டு இருக்குது அதை நம்ம எடுத்து போடுறோம் அப்படின்னு, அது வேறு விஷயம். பொதுவாகவே குரங்குகள் இப்படி தான் இறக்குமா, அது இறக்குற நேரம் தெரியும். அதனால் அது இந்த நம்ம ஆஞ்சநேயர் ரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க. படிச்சுட்டேன், இப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. குரங்குன்னு நம்ம சொல்கிறோம், அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது பாருங்கள். அதான் விஷயம். வேறு என்ன, அப்புறம் அதான் இன்னொன்று, ஒரு நாயும் கழுதையும் பேசிக்கிட்டான். இந்த மனுஷனுங்களால் நம்ம எவ்வளோ கெட்ட பேர் பற்றியானே. ஏன் என்ன ஆச்சுன்னு நாய் கேட்கணும் பாரு. அவன் எதுக்குமே இப்போ வேலைக்கு போகலன்னா அவன் வீட்டில் என்ன சொல்கிறான், எதுக்கும் அதாவது கழுதையாகிறியா நீ, கழுத மாதிரி சுற்றிட்டு வரைய, ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை அப்படின்றான். அவன் பையனை அவன் திட்டத்துக்கு நம்மளை போய் திட்டுறான், நம்ம பேரை வச்சு திட்டுறாங்களே அப்படின்னு கழுத சொல்லுது. இது கூட பரவாயில்லையே, நான் பாட்டு ரோட்டில் போயின்னு இருப்பேன், இவன் ஒருத்தன் இன்னொருத்தனை கூப்பிட்றதுக்கு அவன் பேர் விட்டு கூப்பிடலாம்ல. அதை விட்டு ஏன்டா நாயே அப்படின்னா, நான் மட்டும் திரும்பி பார்க்க மாட்டேனே, ஆனால் ரோட்டில் எல்லோரும் பார்ப்பாங்க. ஏன்னா என் பேரை வச்சு அவனை கூப்பிட்றான் பாரு, ஆனால் நான் திரும்பி பார்க்க மாட்டேன், மீதி எல்லாருமே பார்ப்பான். அதான் விஷயம். இது கொஞ்சம் ஜாலியாக எடுத்துக்கலாமா? அதான் ஓகே. இது பேசணும்னு நினச்சா தான் பேசுகிறேன். மீண்டும் சந்திப்போம் நாளை.